Narcotics is a dirty business. கட்டி ஆண்ட ஒரு பிசினஸ் ஆண்டர்பிரினர் என்ன சொல்றதுனே தெரியல அவரை. ஆமா, அவர் வந்து ஒரு அவர் யாரு தெரியுமா? $420 million ஒரு வீக்குக்கு சம்பாதிப்பார். நான் சொல்றது வந்து ஒரு பெரிய நியூயார்க், லண்டன் அந்த மாதிரி இல்லை, ஒரு சென்னை, ஒரு பெங்களூர், அந்த லெவலில் யோசிச்சு பாருங்க. இட்ஸ் ஜஸ்ட் டிரெக்ட்லி பிளேயிங் வித் யுவர் மைண்ட். உலகத்தில் 80% பிஸ்னஸை வச்சிருந்தவர் அவர் ட்ரக்குக்கு அடிமை. ஸோ நம்ம பண்ண வேண்டியது வந்து சப்ளையை நிறுத்துறது இல்லை, டிமாண்டே இருக்கக்கூடாது. மூடி 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 இது பண்ணிட்டே இருக்கு அது அப்படின்னு ஒரு கியூரியாசிட்டி வரும் இல்லையா? ஏசிடியில் வந்து இந்த கேனபிஸ் மட்டும் வந்து டீக்ரிமினலைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம சொசைட்டிக்கு இந்த மாதிரி விஷயங்கள் கொண்டு போகணுமா? வந்து இதுக்கு முந்தி நம்ம ஒரு எம்புரான் வந்து மூவி ரிவ்யூ போட்டிருந்தோம் இல்லையா? அதுலேயே வந்து அந்த ட்ரக்கு பற்றி சொல்லி தான் அதில் நம்மள நல்லா கழுவி ஊற்றுனாங்க. அதுல இருந்தால் நம்ம இன்னைக்கு போகிறோம். அது என்ன டைலாக் சொல்லுங்க? நார்காட்டிக்ஸ் இஸ் a dirty business. அது எவ்வளோ பெரிய டர்ட்டி பிஸ்னஸ் என்ன அப்படிங்கிறதா இன்னைக்கு நம்ம மோசரி டாக்ஸில் பார்க்க போகிறோம். தேங்க்யூ நேர்களே, நீங்கள் வந்து போட்ட கமெண்ட்ஸில் தான் நாங்கள் முன்னாடி ஆமாம் எப்போயோ லாலட்டன் சொல்லிட்டாரு, உங்கள் லோகேஷ்லாம் இப்போ தான்டா சொன்னார், எங்கால் எப்போயோ சொல்லிட்டாரு அப்படின்னு சொன்னீங்க. அப்போ சொல்லியிருக்காருன்னா என்ன அப்படின்னு நாங்கள் அதை வந்து ஆராயும் போது தான் இந்த ட்ரக்ஸுன்ற அந்த விஷயம் வந்தது. சரி வாங்க பார்க்கலாம். ஆமாம், ஸோ நம்ம எப்போவுமே எப்படி ஆரம்பிப்போம்? எஸ்டிடி தான். எஸ்டிடி ஆமாம், கண்டிப்பாக எல்லாத்துக்கும் ஒரு வரலாறு. எஸ்டிடி இல்லாமல் நம்ம பண்ணவே முடியாது. ஸோ வரலாறு போனால் எப்போ வந்திருக்கும்னு நினைக்கிறீங்க ட்ரக்ஸ் எல்லாம்? ட்ரக்ஸு தெரியலைங்க. ஐ மீன் ஃபார் ஆல் யூ நோ, இப்போ நம்மளுடைய இந்து மதத்திலேயே வந்து சிவனோட வந்து என்ன சொல்லுவாங்க, அதுக்கு பேர் டக்குன்னு வரமாட்டேங்குது. ஐயோ, அந்த அமிர்தம் அப்படி அமிர்தம் கடையிறது அப்படின்னு சொல்கிறாங்க. சிவபானம் கரெக்ட், எக்ஸாக்ட்லி. சிவபானம் அப்படின்றதே வந்து இதுதான், கஞ்சா தான் அப்படின்றது தான். அண்ட் ஒரு ஃபார்ம் ஆஃப் கஞ்சா தான் வந்து இப்போ பாங் அப்படின்னு சொல்லி நார்த் இந்தியாவிலலாம் ஃபுல்லாக வந்து பாங் குடிக்கிறது போகிறது. மித்திக்கலாகவே அதில் ஒரு கனெக்ட் வச்சிருக்காங்க. கடவுள் காலத்துலேருந்தே இருக்குது அப்படின்னு தானே? கண்டிப்பாக. ஸோ அப்படின்னா வந்து ரொம்ப காலத்துக்கு முன்னாடி இது ட்ரக்குன்னு நம்ம இப்போ பேர் வச்சு இது பண்ணுறதுனால அது அவனை ஒரு 5000 வருஷங்களுக்கு முன்னாடியே நம்ம மெசோபொட்டேமியர்கள் அவங்க காலத்துலேருந்தே இருக்கதா வந்து சொல்கிறாங்க. அப்போ வந்து இந்த ஓபியம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த பிளான்ட் வந்து அந்த 5000 வருஷத்துக்கு முன்னாடி இவங்க பண்ணதாக சொல்கிறாங்க. அதுக்கு அப்போ அதுக்கு பேர் வந்து ஜாய் பிளான்ட்டாம். சந்தோஷமாக இருக்கிறது. அதுக்கப்புறம் வந்து கோகோ லீவ்ஸ், அது வந்து நம்ம சவுத் அமெரிக்கன் இண்டிஜினியஸ் பீப்புள் வந்து ரொம்ப ப்ரிடாமினண்ட்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க, அதிகமாக வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. கோகோ லீவ்ஸ் வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், அது என்னங்கிறத நம்ம பின்னாடி சொல்லலாம். பட் அது வந்து இந்த அதுலேருந்து தான் வர்றது தான் வந்து இந்த கொக்கைன். அடுத்து சொன்னது நீங்கள் வந்து இந்த கேனபிஸ் தான் அது. ஸோ அது வந்து அவர் ஓன் இந்தியா சைனாவோட ஒரு லீவ். ஸோ இந்த மாதிரி 5000 வருஷத்துக்கு முன்னாடியே இது மூணுமே இருந்திருக்கு அந்தந்த ரீஜன்ல. சவுத் அமெரிக்கா, ஆப்வியஸ்லி இந்த ஃபார்ம் ஆர் ஷேப்ல இல்லனாலும் அது வந்து இருந்திருக்கு. அது வந்து ஒரு எக்ஸ்டசியா அதை உட்கொண்ட மனிதர்கள் இருந்திருக்காங்க. அப்படியே ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி இப்போ 1800 வரும்போது சயின்டிஸ்ட்லாம் அதை பார்த்துட்டு அதை அவங்க வந்து வெறும் இதாக மட்டும் பார்க்கல, அது வந்து ஒரு நல்ல விஷயமா வந்து நல்ல விஷயம் இந்த சென்ஸ் அது ஒரு மெடிசனாக பார்க்க ஆரம்பிக்கிறான். ஆமாம். ஸோ மெடிசனாக பார்க்க இந்த சென்ஸ்னால் எல்லாருக்கும் புரிய மாதிரி சொல்லணும்னா மோஸ்ட் ஆஃப் த பெயின் கில்லர்ஸ், இன்ஃபேக்ட் 95% ஆஃப் த பெயின் கில்லர்ஸ் கரெக்ட் வந்து ட்ரக்ஸ் தான். ஸோ அதிலிருந்து தான் சரியான அளவில் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி இது பண்ணது தான் நம்மளோட பெயின் கில்லர்ஸ் எல்லாமே. கரெக்ட் வந்து இதாவது ஓபிஎம் தான் வந்து, அப்புறம் மார்ஃபைன் தான், அது வந்து ஓபிஎம்லேருந்து தான் வருது அப்படின்றாங்க. கரெக்ட். ஹெராயின் எல்லாமே கோகோ லீவ்ஸ்லேருந்து வர்றது தான் கோகேன். இன்னொரு உங்களுக்கு ஃபன் ஃபேக்ட் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு கொக்கோ கோலா இது பண்ணாங்க இல்லையா? ஆமாம், அதில் கொக்கைன் இருந்தது. அதில் வந்து இதெல்லாம் கிடையாது. நீங்கள் என்ன சொல்ல வந்தீங்க? இல்லை, அதுவும் ஒரு கான்ஸ்பிரசி தான். பேசிக்கலி கான்ஸ்பிரசி. அது வந்து கான்ஸ்பிரசின்றதோட லிட்டரலி ஒரு பொறலி. பொறலி ஏன்னா வந்து என்னன்னா, கோகோ கோலா அப்படின்றது வந்து பாட்டிலில் வரவே இல்லை. முதல்ல உங்களுக்கு இன்க்ரீடியன்ட்ஸை கொடுத்து கடையில் வந்து இப்போ நீங்கள் வந்து இப்போ போய் ப்ரெஸ் பண்ணுறீங்கல்ல, மூவி ஹாலில் போய் ப்ரெஸ் பண்ணால் வருதுல்ல, அது மாதிரி கலந்து வச்சு தான் கொடுத்துட்டு இருந்தாங்களாம் கோகோ. ஸோ அதனால் ஏதோ ஒரு இடத்துல ஒரு ட்ரக்கிஸ்ட்
இந்த மாதிரி ஒரு ட்ரக்கிஷ் ஷாப் கண்டுபிடிச்சது ஒரு ட்ரக்கிஸ்ட் ஞாபகம் இருக்கு எனக்கு. கரெக்டாக. ஸோ அதனால அந்த ட்ரக்கிஷ் ஷாப்பில் வந்து இருக்கிறனால இது வந்து கோக் கலந்துருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு கான்ஸ்பிரசி பொருளே அதுக்கும் இதுக்கு சம்மந்தமே இல்லை. பட் இட் வாஸ் ஜஸ்ட் கோலா ஃப்ளேவர் ட்ரிங்க் தான். அது ஒரு அப்போ இந்த இதுக்கான ஒரு டாக்குமெண்ட்ரி இருக்குது. அது பார்க்கும்போது இந்த ஸோ இதே நம்ம ஒரு தனி டாப்பிக்காக கூட பேசலாம். ஸோ இந்த மாதிரி அதுலேருந்து பல மிராக்கல் ட்ரக்ஸ் கண்டுபிடிச்சாங்க சயின்டிஸ்ட் அண்ட் மெடிக்கல் ஃபீல்ட்லேருந்து. அது ரொம்ப உதவியாக இருந்திருக்கேன். இன்னைக்கு வர பல விஷயங்களில் ஆப்ரேஷன் முதற்கொண்டு ஏகப்பட்ட விஷயங்களில் வந்து இந்த மாதிரி ட்ரக்ஸ் வந்து மெடிக்கலில் யூஸ் பண்ணுறாங்க. இதெல்லாம் ஒரு விஷயங்கள் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் இப்போ நம்ம இந்த பேசிகிட்டு இருக்க இந்த 20வது செஞ்சுரியில் இந்த ட்ரக்ஸு வேறு மாதிரியும் போய்கிட்டு இருக்கு. ஸோ அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆனால் இப்படிப்பட்ட அந்த மெடிக்கல் மட்டும் இல்லாமல் இன்னொரு பல விஷயங்களுக்கும் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு ட்ரக் விஷயத்தை இந்த உலகத்தையே கட்டி ஆண்ட ஒரு பிஸ்னஸ் ஆண்டர்பிரனர், என்ன சொல்கிறதுனே தெரில அவரை. ஆமாம், அவர் வந்து அவர் யார் தெரியுமா? அஃப்கோர்ஸ் அவரை தெரியாத இருக்கக்கூடிய ஆட்கள் நிறைய பேர் இருந்தாங்க ஒரு காலகட்டத்தில். ஆனால் லோகேஷ் கனகராஜ் மூவிக்கு அவருக்கு அப்புறம் வந்து இல்லை, நம்ம ஊருக்கு ஒரு உள்ளூர் பாப்லோ அப்படின்ற மாதிரி அங்கே வந்து ஒரு கொலம்பியாவே அவரை தானே சொல்கிறீங்க, பாப்லோ எஸ்கோபார். ஸோ இப்போ நம்ம நார்கோட்டிக்ஸ் இஸ் அ டர்ட்டி பிஸ்னஸ் நம்ம லாலெட்டன் சொன்னதை உண்மையாகவே அந்த டர்ட்டி பிஸ்னஸை பண்ணது தான் வந்து நம்ம பாப்லோ எஸ்கோபார். அவர் வந்து கிட்டத்தட்ட அந்த 1980s 1990s வந்து ஒரு மிகப்பெரிய ஆளாக வந்து இருந்தார். எந்த நாட்டில்? கொலம்பியா நாட்டில். ஸோ கொலம்பியா நாட்டில் தான் வந்து அவர் இந்த பிஸ்னஸ்லாம் அவர் வந்து சாதாரணமாக வந்து இந்த பழைய காரெலாம் வாங்கி விற்கிறது அந்த மாதிரி ஆரம்பித்தவர் தான். இந்த ஒரு ட்ரக்கெல்லாம் பார்த்தோன்னே இதுக்கு ஒரு நல்ல மார்க்கெட் இருக்கே அப்படின்னு சொல்லி இது பண்ண ஆரம்பித்தார். பட் பண்ண ஆரம்பித்து சொன்னால் நம்ப மாட்டேங்க, உலகத்தில் 80% ஆஃப் த ஹோல் ட்ரக் பிஸ்னஸ் இந்த என்டையர் இந்த குளோப் வேர்ல்டு வந்து அவர் கண்ட்ரோலில் தான் இருந்துச்சு. ஸோ அவ்வளோ பெரிய ஆளாக இருந்தார். அது எப்படின்னா அது ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு நாளைக்கு 15 டன் ட்ரக் வந்து யூஎஸ்க்கு அனுப்புகிறார் ஒரு நாளைக்கு. ஸோ அப்படிப்பட்ட இது. அதுவும் அந்த மணி வந்து இன்சேன். இது வந்து நம்ம பேசுகிறக்கு அது வந்து 1990 அப்போ வந்து $420 மில்லியன் ஒரு வீக்குக்கு சம்பாதிப்பாங்க. நீங்கள் எவ்வளோ சொன்னாலும் அது வந்து பெரிய சர்ப்ரைசிங்காகவே இருக்காது. அந்த அளவுக்கான வந்து பணம் அந்த ஏன்னா கிட்டத்தட்ட வந்து கொலம்பியா ஃபுட்பால் இதுவே அவர் தான் வாங்கிச்சிருந்தாரு. நிறைய ஏகப்பட்ட பிஸ்னஸ்ஸு அண்டு ஷோ. ஆமாம், அதாவது தங்கத்திலேயே வீடு, தங்கத்திலேயே பாத்ரூம், அதாவது ரூமில் ஒரு ஏசி, ஹாலில் ஒரு ஏசி அப்படின்ற மாதிரி தங்கத்திலேயே எல்லாம் அந்த மாதிரி வாழ்ந்தா இவனை மாதிரி தான்டா வாழணும். நீங்கள் இது நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து இது அவரை பற்றி தெரியலன்னா ஒரு சீரீஸ் இருக்குது, நார்கோஸ் இருக்குது. இல்லை அவரை பற்றியே ஒரு இது இருக்குது. ஸோ அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது புரியும் எப்படி வாழ்ந்திருக்காருன்னு. பட் இது வந்து அவரை நம்ம க்ளோரிஃபை பண்ணுறதுக்காக சொல்லலை. அவரோட முடிவு ரொம்ப கேவலமாக தான் இருந்திருக்கு. அது என்ன அப்படிங்கிறத சொல்கிறேன். பட் அவர் இது மட்டும் பண்ணலாமல் ஆட்டோமேட்டிக்காக அந்த பணம் வந்ததுக்கப்புறமே உங்களுக்கு அந்த பவர் அது மேலே வந்து ஒரு இது வரும். ஸோ ஒரு அவர்னே தனி ஒரு ஆர்மி மாதிரியே வச்சுருந்து ஏகப்பட்ட கொலையெல்லாம் வச்சு ஜஸ்ட் இந்த பிஸ்னஸ் ஆரம்பித்தப்பறம் அப்புறம் கொலையெல்லாம் பண்ண வேண்டிய நிர்பந்தம் ஏற்படுது. பொலிட்டீஷியன்ஸ் கொள்கிறாரு, அரசியல்வாதிகள், நீதிபதிகள்னு ஏகப்பட்டவத்தை கொல்ல வேண்டியது வருது. ஒரு கட்டத்தில் ஒரு ஃப்ளைட்டையே பாம்பு வச்சு இது பண்ணுற மாதிரிலாம் வருது. அதுக்கப்புறம் தான் வந்து யூஎஸ் வந்து சரிப்பா தம்பி சரி பண்ணி வர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கொலம்பியாவோட சேர்த்து அவரை வந்து கொல்றதுக்கு வந்து இது பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட 1993 வந்து அவர் ஒரு ஷூட் அவுட்டில் வந்து கொண்டுறாங்க. அவரோட சகாப்தம் வந்து அதோட முடியுது. பட் ட்ரக் அதோட முடிஞ்சுதா? இல்லை. ஸோ அது வந்து அதுக்கப்புறம் தான் விஸ்வரூபமே எடுக்குது. இன்றைக்கி உலகம் ஃபுல்லாக ஆப்வியஸ்லி தெரியும் எவ்வளோ தூரம் பரவி இருக்குது அப்படிங்கிறதான் வந்து நம்ம அடுத்து பார்க்க போகிறோம். இப்போ எஸ்கோபார் வந்து அவர் பண்ணி முடிச்சுட்டு போயிருந்தாலும் அப்புறம் அந்த காலகட்டத்தில் கொலம்பியா அந்த யூஎஸ் சைடில் மட்டும் இருந்தது. அதுக்கப்புறம் அதை வந்து எப்படின்னா இப்போ சைனாவுக்கு வந்துருச்சு, இந்தியா சைடு நல்லா வந்துருச்சு. ஈவன் நம்ம இப்போ வாழ்ந்துட்டு இருக்க ஆஸ்திரேலியா வர கூட வந்து இந்த ட்ரக்லாம் வந்து இதாக வந்துருச்சு. ஸோ இப்போ வந்து ஏன் இந்த ட்ரக் வந்து இவ்வளோ மோசம் அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து நம்ம சொல்லலாம். நீங்கள் வந்து ஏதாவது உங்களுக்கு வந்து ஒரு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் பண்ணீங்கன்னு சொல்லலை. இது இந்த கேள்வியை நீங்கள் கேட்க மாட்டீங்கன்னு நினைச்சேன். பட் ஓகே, நான் என்ன சொல்ல வரேன்னா அது வந்து நம்ம முதல்ல சொன்னது தான். எப்படி வேணாலும் வந்து அது உங்களை வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஃபென்டனில் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஓகேயா, இது வந்து சிந்தட்டிக் ஓபியர்னு ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் சொன்னோம்ல, அதுலேருந்து வந்த ஒரு இது எப்படின்னா அந்த மார்ஃபைன் ட்ரக் உங்களுக்கு இந்த மெடிக்கலெல்லாம் யூஸ் பண்ணுற மார்ஃபைனோட 100 times
ஸ்ட்ராங்கர். அது இன்னும் கொஞ்சம் புரிய மாதிரி சொன்னால் ஒரு 2 மில்லிகிராம் நீங்கள் அந்த உப்பு போடுற மாதிரி சாப்பாடில் எடுத்துகிற அந்த 2 மில்லிகிராம் சாப்பிட்டீங்கன்னா ஆல் க்ளோஸ். சொல்கிறேன் அவ்வளோ பெரிய ரொம்ப பவர்ஃபுல்லானது வந்து இந்த ஃபெட்டல். இது வந்து இன்றைக்கி கிட்ஸுக்கு வந்து கிட்ஸ் அண்ட் டீன்ஸுக்கு வந்து ஆன்லைன் மூலமாக டார்க் வெப் மூலமாகவே இந்த டேப்லெட்ஸ்லாம் வந்து இதாக ஆரம்பிச்சு. ஸோ ஒரு பார்ட்டிலலாம் கூட சாதாரணமாக இந்த சப்ளைஸ்லாம் வந்து நான் சொல்கிறது வந்து ஒரு பெரிய நியூயார்க் லண்டன் அந்த மாதிரி இல்லை, ஒரு சென்னை ஒரு பெங்களூர் அந்த லெவலில் கூட இந்த மாத்திரைகள் எல்லாம் பழக்கத்தில் வருது. ஒரு பார்ட்டிலே சில நேரம் இது தப்பான இந்த மாதிரி குவான்டிட்டியில் போகும்போது உயிரிழப்புகள்லாம் வந்து ஏற்படுது. அவ்வளோ மோசமான இதுங்க தான் இருக்குது. அப்புறம் இந்த வீடு சொல்லவே தேவையில்லை. இந்த மாடர்ன் வீடுக்கும் நீங்கள் சொன்ன அந்த சிவபானத்துக்கும் ஏகப்பட்ட டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ என்னென்னா ஃபார் எக்ஸாம்பிள் 70s ஒரு எக்ஸாம்பிள் நீங்கள் எடுத்துகிட்டு அந்த கட்டத்தில் இருந்த அந்த வீடுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் அந்த THC லெவல்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த இது அதை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது 10 மடங்கு அதிகமாக இருக்குது. அது கண்டிப்பாக ஆப்வியஸ்லி அது வந்து அது உங்களுக்குள்ளே போகும்போது ஒரு மாதிரி மைண்டில் வந்து பேரனாய்டு டிப்ரெஷன் எல்லாமே இது வந்து அந்தந்த சூழ்நிலைகளுக்கு ஏற்ற மாதிரி வந்து விஷயங்கள் மாறுது அப்படின்றது ஒரு கட்டம் வரைக்கும் நடந்தது நம்மளோட வாழ்க்கையில். இப்போ எல்லாமே வந்து எல்லாம் முக்காவாசி விஷயங்கள் வந்து பண ரீதியாக நடக்குது. ஆமாம் இல்லையா? இப்போ நம்ம நார்மலாக பார்க்கும் போதே வந்து நம்மளுக்கு வந்து நல்ல கதை இருந்த படம் இருந்தால் பிடிக்காது, நிறைய மாசு வேணும், ஓகேவா, ஒன்று என்டர்டெய்னர் வேணும், அதில் இதாகிட்டோம். இப்போ 50 ஓவர் மேட்ச் பார்க்கணுமா, 20 ஓவர் மேட்ச் 20 ஓவர் மேட்ச் தான். ஏன்னா நிறைய 6 அடிப்பாங்க 4 அடிப்பாங்க, அங்கே வேணும். ஸோ ஒரு ஒயின் ஆல்கஹால் மட்டும் நடந்த பார்ட்டியில் இப்போ எல்லாம் வேணும். அப்படின்னா அதுவும் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அதெல்லாம் இன்னும் அதிகம் அப்படின்ற மாதிரி தான் மக்களுடைய சிந்தனைகளும் அந்த மாதிரி தான் இருக்குது, அந்த மாதிரி தேவைகளும் அந்த மாதிரி இருக்குது. அப்போ அது மாதிரி தானே பண்ண செய்யும். பட் அதான் ஏன் இவ்வளோ டேஞ்சரஸ்ன்னு சொல்கிறதுக்கு தான் இந்த எக்ஸாம்பிள் சொன்னேன். இது வந்து நீங்கள் சாப்பிட்ற ஆல்கஹாலோ இது மாதிரி கிடையாது. இது வந்து எக்ஸ்ட்ரீம்லி பவர்ஃபுல். ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லணும்னா அது உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். இந்த பெயின் கில்லர் ட்ரக்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா? ஸோ அது இதெல்லாம் அதுலேருந்து தான் ஆரம்பிச்சோம். அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு உங்களுக்கு தெரியுமா? ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு முட்டியில் அடிபட்டுருச்சு இல்லை முதுகு வலி அப்படின்னா நீங்கள் மாத்திரை போட்ட உடனே அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு உங்களுக்கு தெரியுமா? பெயின் சிக்னல் கொடுக்குது, ஏதாவது அந்த சிக்னலை இது கட் பண்ணி விடுது இல்லையா? அதுதான். ஸோ நீங்கள் நினச்சாங்கன்னு சும்மா மாத்திரை போட்டோன்னே உங்கள் முட்டியில் போய் அது வந்து அந்த இடத்த வந்து சரி பண்ணுறது கிடையாது. அது வந்து உங்கள் பிரெயினுக்கு தான், பிரெயின் வந்து வலி அப்படிங்கிற சிக்னலை வந்து கொடுக்குறனால தான் நீங்கள் வந்து அதை ஃபீல் ஆகுறீங்க. ஸோ இது டைரெக்டாக அந்த மாத்திரை போய் அந்த பர்டிகுலர் சிக்னலை வந்து கட் பண்ணுறனால தான் அந்த பெயினை வந்து நீங்கள் ஃபீல் பண்ண மாட்டேங்க. அதனால் அந்த பெயின் தெரியாது. யோசிச்சு பாருங்கள், இட்ஸ் ஜஸ்ட் டிரெக்ட்லி பிளேயிங் வித் யுவர் பிரெயின். அதே இதை வந்து இது வந்து ப்ராப்பர் குவான்டிட்டியில் மெடிக்கலில் ப்ரெஸ்கிரைப் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறாங்க. இது வந்து எக்ஸ்ட்ரீம் குவான்டிட்டியில் போகும்போது உங்கள் மூளையை அது என்ன வேணாலும் பண்ணும். என்ன யோசிக்கிறீங்கன்னு உங்களுக்கே தெரியாது, என்ன பண்ணுறீங்கன்னு தெரியாது, எப்படி வேணாலும் உங்களை மாற்றும். நீங்கள் யோசிக்க முடியாது. இப்போ இந்த ஆள் இப்படி ஒரு பர்சனாலிட்டி, இவனுக்கு ஒரு கேரக்டர் அப்படிங்கிறது நீங்கள் டிஃபைன் பண்ண முடியாது. இதை தான் வந்து நம்ம என்ன படம் நம்ம விக்ரமில் வந்து கமல் சொல்லியிருப்பாரு. என்ன சொல்லியிருப்பாரு? அதாவது இப்போ நம்ம குரங்குல இருந்து மனிதர்கள்லாம் வந்தாங்க, திருப்பி நம்ம மறுபடியும் அந்த குரங்குக்கே வந்து போக வச்சிடாதீங்க. அப்படிப்பட்ட ஒரு இம்பேக்ட் உடையது தான் வந்து இது. இவ்வளோ இந்த எஸ்கோபார் பற்றி சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா? அவருக்கு வந்து இந்த பழக்கம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இருந்துக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, ஏன்னா அந்த விஷயங்கள் நான் பார்த்தேன், நான் அந்த சீரீஸ்லாம் நான் பார்த்தேன். நான் அவர் குடிப்பார் நிறையா, ஆனால் இந்த பழக்கன்றது வந்து கிடையாது. பாருங்க, உலகத்தில் 80% பிஸ்னஸை வச்சிருந்தவர் அவர் ட்ரக்குக்கு அடிமை கிடையாது. ஆனால் அவரோட அடிமை என்னன்னா அந்த பவர் அண்ட் பவர். ஆமாம், அதுக்கான அந்த இதுதான் அதுதான். ஸோ அதில் வந்து அவர் ஃபோக்கஸாக இருக்கணுங்கிறதுனால இது வந்து நம்மளை டேக் ஓவர் பண்ணக்கூடாதுங்கிறதுல அவர் வந்து அதுவே ஒரு போதையாக இருந்திருக்கு அவருக்கு சொல்கிறேன். ஸோ அது வந்து அந்த போதை வந்து நம்மளை எப்படி டேக் ஓவர் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அந்த அவரையும் சேர்த்து வந்து ஒரு எக்ஸாம்பிள் வந்து சொல்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்து அது வந்து இப்போ இது ஒரு சாதாரண ஒரு லோக்கல் இஷ்யூவாக நம்ம இப்போ ட்ரக்கை பார்க்க முடியாது. நம்ம சொன்ன மாதிரி குளோபலாக வந்து மாறிடுச்சு. இப்போ எவ்வளோ பேர் உலகத்தில் நீங்கள் தோராயமாக ட்ரக் யூஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? இது நல்ல இது மாதிரி ஓகே, உலகத்தில் தோராயமா, ஏன்னா இந்த மாதிரி கேள்விகள் ஜென்ரலாகவே வந்து டக்குன்னு ஒரு ரேண்டம் நம்பர் சொன்னால் அதில் ஃபன்னே கிடையாது. ஒரு அனாலிசிஸாக இருந்தால் எந்த விதமான ட்ரக்குன்னு இருக்கு எல்லாத்தையும் வந்து நீங்கள் குதிரை மார்ஃபைன் ஆல்கஹால் கிடையாது. அது என்ன முட்டை மாதிரியாது கிடையாது. ஆல்கஹாலுக்கு இதுக்கு என்னங்கிறது ஒரு சூப்பர் டிஃபரன்ஸ் நான் கடைசியாக அந்த சொல்லி முடிக்கணும்னு இருக்கேன், சொல்கிறேன். பட் ஓகே, இது ட்ரக் மட்டும் யூஸ் உலகத்தில் ஒரு 2%
அது என்ன பெர்சன்டேஜ் நமக்கான 200 கிட்டத்தட்ட 300 மில்லியன் பீப்புள் வந்து ட்ரக் யூஸ் பண்ணுறதா வந்து யுஎன் ஒரு ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அது வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் நம்ம கணக்கு போட்டால் தான் தெரியும். 2% அப்போ ரொம்பவே அதிகம். 2%ஓட கம்மி தான். ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த கொக்கைன் மட்டும் கிட்டத்தட்ட 2000 டன் இது வரைக்கும் உலகத்தில் பிடிப்பட்ட கொக்கைன் மட்டும். பிடிப்பட்ட கொக்கைன் பிடிபடாது எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறது தெரியல. ஸோ அப்படிங்கிறது வந்து இருக்குது. ஸோ இந்த எந்த ரூட்டில் வேணாலும் போகும். நீங்கள் நினச்சி பார்க்காத ரூட்டில் கூட இது வந்து டிரான்ஸ்போர்ட் ஆகும். ஒரு காட்டு வழியாக போகும், ஒரு ஷிப்பு வழியாக போகலாம், ஒரு ஏரோப்ளேனில் போகலாம். இன்னும் நீங்கள் யோசிச்சிங்கன்னா ஒரு சப்மரின் நீர்மூழ்கி கப்பலில் கூட ட்ரக்கு கடத்தப்பட்டிருக்கு. பார்த்துக்கோங்க அது எப்படியெல்லாம் வந்து இருக்கும். ஸோ அயன் படத்தில் வயிற்றுல தைச்சு கொண்டு போகிறாங்க. அது கரெக்ட் தான். ஸோ இந்த கார்டல்ஸ் வந்து அப்படி இப்படிலாம் இந்த அதுவும் ஆஃப்ரிக்கா, இப்போ நம்ம பேசிட்டு இருக்கோம், இந்த ஆஃப்ரிக்கா அண்ட் ஏசியாவில் பயங்கரமாக இதாக இருக்குது. இப்போ ரீசெண்டாக வந்து நெட்ஃப்ளிக்ஸில் வந்து வந்துச்சு டப்பா கார்டல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டப்பா கார்டல். அது இவங்க எனக்கு என்னன்னா நீங்களே சொல்லி கொடுத்துருவீங்க போலயே. எப்படி நிறைய விஷயங்கள் அப்படிதான் இருக்கு. இப்போ நம்மவே வந்து இப்போ பேசிட்டு இருக்கும் போது நம்ம நினைக்கிறது வந்து மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவே ஆல்ரெடி ஃபுல்லாக சொல்லி இப்போ நம்ம பேசும் போதுமே நமக்கு டக்குன்னு எனக்கு தோணுது என்னென்ன எல்லாமே நடக்குது, நம்ம வேற எதுக்கு இதை பற்றி பேசி ஒரு வீடியோ எடுத்து நம்ம போடுறோம் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்கலாம். பட் பேச பேச தான் இதற்கான அறிவோ இல்லை இதற்கான முறையோ நம்மளுக்கு வெளில வரும். நீங்கள் வந்து பேசாமலே இதை விட்டு வச்சுருந்தோன்னா அது பாட்டுக்கு நடந்துகிட்டே இருக்கும். உங்கள் வீட்டுக்குள்ளாரே நடக்கும், ஆனால் உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் இல்லையா? அந்த அளவுக்கு ஆகக்கூடாது. ஓகே, இந்த மாதிரி தான் இருக்குது, ஆக்சசபிலிட்டி இருக்குது, எல்லா இடத்துலேருந்தும் வருது, நீர்மூழ்கி கப்பல்லேருந்து வருதுன்றாரு எல்லா இடத்துலையும். அப்போ இட் இஸ் பரவலாக இருக்குது அப்படின்னா அதற்கான ஒரு வீட்டில் இருக்கும் பிள்ளைகள்கிட்டயோ குழந்தைகிட்டயோ நீங்கள் கரெக்டாக பேசி அந்தந்த இடத்துல வந்து சொல்லணும். அதுதான் வந்து நம்ம கடைசி சொல்யூஷனாகவும் சொல்ல போகிறோம். ஓகே, பட் டிமாண்ட் வேறெவர் டிமாண்ட் லிவ்ஸ் சப்ளை வில் ஃபைண்ட் அ வே. ஆமாம், அப்படின்றது என்ன பண்ணாலும் எங்கெல்லாம் டிமாண்ட் இருக்கோ ஆட்டோமேட்டிக்காக அந்த சப்ளை அந்த இடத்த போய் சேரும். அதனால தான் இந்த டப்பா கார்டல் அதெல்லாம் நான் வந்து நான் எக்ஸாம்பிள் சொல்கிறது. ஏதாவது ஒரு விஷயத்தில் போய் சேர்த்துருவாங்க, அவ்வளோ டிமாண்ட் இருக்குது. ஸோ நம்ம பண்ண வேண்டியது வந்து சப்ளையை நிறுத்துறது இல்லை, டிமாண்டே இருக்கக்கூடாது. அதுதான் வந்து நம்ம கடைசியாக இந்த ஃப்யூச்சர் ஜென்ரேஷனுக்கு நம்ம வந்து இவ்வளோ பேசியிருக்கோம் இல்லையா, இவ்வளோ கொடுமை. இதை எப்படி நம்ம கம்மி பண்ணுறது இல்லை எப்படி இது பண்ணுறதுன்னு பார்த்தா, ஃபார் எக்ஸாம்பிள் போர்ச்சுகல் ஒன்று பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து ட்ரக்ஸை டீக்ரிமினலைஸ் பண்ணிட்டாங்க. எப்படி அதை மென்டல் ஹெல்த்லாம் பாதிக்கும் அப்படிங்கிற அந்த ஸ்டடீஸ் எல்லாம் வந்து ஜாஸ்தி பண்ணிட்டாங்க. சொன்னால் நம்ப மாட்டீங்க, பட் ஓவரால் இது அவங்க டீக்ரிமினலைஸ் பண்ணதுக்கப்புறம் என்ன அப்சர்வேஷன் ஆகுதுன்னா ஓவர் டோஸ் கம்மியாக இருக்குது போர்ச்சுகீஸில். நம்ப முடியல, பட் உண்மையாக என்னென்னா சில விஷயங்கள் வந்து நம்ம வாழ்க்கையில் வந்து நம்ம அப்பா அம்மா எல்லாமே இது ப்ராப்பர் எக்ஸாம்பிளே கிடையாது, பட் ஐம் ஜஸ்ட் டெல்லிங் இந்த ஒரு இது பிஹைண்ட் என்னென்னு. சில விஷயங்கள் உங்களுக்கு மூடி உங்களை அப்படியே இது பண்ணிட்டே இருக்கும்போது என்னடா அது அப்படின்னு ஒரு கியூரியாசிட்டி வரும் இல்லையா? ஸோ ஆனால் போர்ச்சுகீஸில் என்ன பண்ணிட்டாங்கன்னா எல்லாமே ஓப்பனாக பண்ணிவிட்டு இதெல்லாம் இருக்குது, இதெல்லாம் ட்ரக்ஸு, இதுதான் உங்களை பாதிக்க போகுது, இவ்வளோ இது பண்ண போகுது, நீங்கள் இப்போ அது முன்னாடி இருக்குது என்ன பண்ண போகிறேன் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி கொண்டாங்க. பட் போர்ச்சுகீஸில் பாப்புலேஷன் கம்மி, அங்கே இங்கேயே அதுதானே நம்ம இப்போ நம்ம வாழ இல்லை ஆஸ்திரேலியாவில் இல்லை, ஆஸ்திரேலியாவில் ஸ்பெசிஃபிக்காக ஏசிடியில் வந்து இந்த கேனபிஸ் மட்டும் வந்து டீக்ரிமினலைஸ் பண்ணியிருக்காங்க. சரி, அதுவே ஒரு பெரிய விஷயம். ஏன்னா வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் ஒவ்வொரு நாட்டிலையுமே வந்து ஒவ்வொரு வகையில் வந்து பேசப்படுகிறது. இந்தியாலையும் வந்து டீக்ரிமினலைஸ் பண்ணுறதுக்காக கேனபிஸை டீக்ரிமினலைஸ் பண்ணுறதுக்காக நிறைய வாட்டி வந்து அதற்கான வந்து முயற்சிகள் ஏற்பட்டிருக்கு. சிங்கப்பூர் அமெரிக்காவில் வந்து ஏறக்குறைய வந்து இப்போ ஒரு கட்டத்தில் வந்து நான் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி 4-6 ஸ்டேட்டோ இருந்து இப்போ ஒரு 10-12 ஸ்டேட் வந்து டீக்ரிமினலைஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இதற்கான நல்ல விஷயங்கள் இருக்குது நிஜமாவே. அண்ட் டீக்ரிமினலைஸ் பண்ணால் இதுக்குன்னு ஒரு ப்ராப்பர் மார்க்கெட் இருக்கும். அண்டர் வேர்ல்டாக வந்து போய் அதில் காசு அதுக்கான ஒரு ரிஸ்க் ஃபேக்டர் இல்லாமல் இதை வந்து ப்ராப்பராக பண்ணுவாங்க. எப்படி வந்து ஒரு கீரை வாங்குறீங்களோ அதே மாதிரி வந்து ஒரு கஞ்சாவையும் கொண்டு வந்தா கரெக்டான குவான்டிட்டியில் போகும் அப்படின்றதுலாம் இருக்குது, கண்டிப்பாக இருக்குது. பட் அது நீங்கள் சொன்ன அதே விஷயம் தான், இந்த எஜுகேஷன் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது வந்து கிளியராக அந்த நம்ம கிட்ஸ்டையும் டீன்ஸ்டையும் எடுத்துகிட்டு போகணும். நோ மீன்ஸ் நோ, நம்ம தலை சொன்ன மாதிரி நோனா அது என்ன, அந்த நோங்கிறத அது அவங்களுக்கு வந்து தெரியணும். ஸோ கவர்மெண்ட் வந்து சப்ளை செயின், நீங்கள் போய் சும்மா ஸ்ட்ரீட்டில் விற்றுட்டு இருக்கவங்கள பிடிக்கிறதுல எந்த வித இதுவும் இல்லை. அதோட அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் யார் அதை போய் டைரெக்டாக வந்து நம்ம அதை வந்து அழிக்கணும். முதல்ல சொன்ன மாதிரி இந்த டப்பா கார்டல் அது பார்க்குறதுக்கு வேணால் அந்த சீரீஸ் நல்லாயிருக்கும், பட் உண்மையாகவே இந்த மாதிரி வர்றதை தவிர்க்கணும். அதில் வந்து ஒரு சாதாரண ஒரு மிடில் கிளாஸ் விமன்
அவங்க வந்து இந்த பிஸ்னஸை இது பண்ணி அப்படி பண்ணும்போது அது என்ன ஒரு இதை பார்க்குறவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கும் அதை நீங்கள் அப்படிங்கிறது வந்து இல்லை நீங்கள் உங்களோட ஆதங்கம் எனக்கு புரியுது, ஆனால் ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம கோலமாவ கோகிலா வந்து நம்ம பார்த்து சிரிக்க தான் செஞ்சோம். அதான் அது அது வந்து அந்த எஜுகேஷன் இருந்ததுன்னா பிரச்சனை இல்லை. அது எப்படி வந்து இந்த இந்த என்ன சொல்கிறது அதிகமான மக்கள்கிட்ட அது எப்படி போய் சேருங்கிறது தான் என்னோட கவலையாக இருக்குது. இப்போ நீங்கள் அதெல்லாம் பார்த்துட்டு நாளைக்கு டப்பாவில் கொண்டு போகிறதில்ல நானும் கொண்டு போகிறதில்ல. ஆனால் அதை மற்ற டீன்ஸோ கிட்ஸுக்கோ அது எப்படி போகிறது. இப்போ லோகேஷ் படங்களுமே அப்படி கடைசி போட்டு அந்த ஃபுல் குடோனை கொளுத்தும் போது நம்ம தளபதி அப்படின்னு சொல்கிறதுக்கு நல்லா இருக்கு படம் ஃபுல்லாக. ஆனால் அது எப்படி டிரான்ஸ்போர்ட் பண்ணுறது, அது எப்படிலாம் தயாரிக்கிறது, என்னென்ன இன்க்ரீடியன்ஸ்லாம் வேணும். அது எந்த சீரீஸு ரொம்ப ஃபேமஸ் பிரேக்கிங் பேட், அதில் வந்து ஒரு கெமிஸ்ட்ரி லெசனே எடுத்துருக்காங்க. ஆமாம் லிட்டரலாக இல்லையா? ஸோ இதெல்லாம் வந்து நம்ம சொசைட்டிக்கு இந்த மாதிரி விஷயங்கள் கொண்டு போகணுமா? எண்டில் சொல்லுவீங்க அது வந்து தவறு அதனால் விளைவுகள்னு. பட் அது எப்படி போய் சேருதுங்கிற எனக்கு ஒரு பர்சனலாக எனக்கு அதில் வந்து ஒரு இது இல்லை. அது இல்லைன்னா கரெக்டு தான். அது வந்து எங்கே வேர் டு ட்ரா த லைன் ஆமாம் இல்லையா? அந்த வேர் டு ட்ரா த லைன் திருப்பி நம்ம அந்த ஒரு கேள்விக்கு தான் வரோம். நம்ம வேர் டு ட்ரா த லைன்னா ஒருத்தருக்கு ஒரு லைன் இருக்குது. நமக்கு இங்கே இருக்கக்கூடிய லைன் வந்து இப்போ அமெரிக்காவில் இருக்கிறவனுக்கு வந்து பக்கத்து தெருவில் தான் அந்த லைன் இருக்குன்னா அவன் அது வரைக்கும் போக தான் செய்கிறான். அவன் அது கொஞ்சம் கஷ்டமான விஷயந்தான். பட் அகேன் அது வந்து மக்கள் வந்து தான் டிசைட் பண்ணணும் அது என்ன கண்டென்ட் போய் சேரணுங்கிறதும் பார்க்கணும். ஸோ கிட்டத்தட்ட நீங்கள் சொன்ன மாதிரி இந்த செக்ஸ் எஜுகேஷன் மாதிரி பேரண்ட்ஸ் இப்போ ட்ரக்ஸ் பற்றி பேச வேண்டிய ஒரு இதுலேயே வந்து இருக்கும். செக்ஸ் எஜுகேஷனோட இது ரொம்ப முக்கியமான விஷயத்தை. ஸோ அதை வந்து பேசணும். அவங்க ஒரு டீனேஜ் போகும்போதே யூ ஸ்டார்ட் ஸ்பீக்கிங். ஏன்னா ஏகப்பட்ட நியூஸ் எல்லாம் படிக்கிறோம். அதையும் வந்து உங்கள் குழந்தைங்கிட்ட பேசுங்க. ஜஸ்ட் மேக் தம் ரெஸ்பான்சிபிள், ஹெல்ட் அக்கௌண்டபிள். அதுதான் வந்து சொல்கிறது. கடைசி நான் வந்து ஒன்று சொல்லணும்னு சொன்னேன் இல்லையா? அந்த ஆல்கோஹால் கூட இப்போ ரொம்ப பரவலாக ஒரு சோஷியல் திங் மாதிரி வந்து ஆயிடுச்சு. நீங்கள் வந்து இதை வந்து ஆல்கோஹால் கூட கம்பேரே பண்ண முடியாது. ஆல்கோஹாலே நம்ம தவறுதான்னு ஒரு பழைய வீடியோலாம் பேசியிருக்கோம், அதெல்லாம் பாருங்கள். பட் நான் இது சொல்ல வர்றது என்னென்னா, இது வந்து நீங்கள் ஆல்கோஹால் கூட கம்பேரே பண்ண முடியாது. இது ரொம்ப மோசமானது. ஒரு குடிக்காரன் வந்து குடிச்சிட்டு தெருவில் படுத்து கிடக்கான்னா அவனை வந்து அவனை வந்து அன்னைக்கு ஷட் டவுன் பண்ணி அவன் தெருவில் இருப்பான். அடுத்த நாள் மறுபடியும் எந்திரிச்சு அவன் இது பண்ணிடுவான். ஆனால் ட்ரக்கு வந்து அப்படி கிடையாது. அன்றைக்கி நீங்கள் படுத்து ஷட் டவுன் ஆனீங்கன்னா, நீங்கள் கீழே விழுந்து கிடந்தீங்கன்னா விழுந்தே தான் கிடப்பீங்க. முடிஞ்சு உங்களோட லைஃபே அன்னையோட முடிஞ்சு, வாழ்க்கையே முடியுது. அடுத்த நாள் நீங்கள் எந்திக்கவே மாட்டீங்க. குடிகாரன் கூட விடிஞ்சா எந்திரிச்சிருவான். ட்ரக்கில் போனவன் விடிஞ்சா எந்திக்கவே மாட்டான். இல்லை குடிகாரம் பேச்சு விடிஞ்சா போச்சுருப்பாங்க. இதில் வந்து ட்ரக்காரன் பேசுவானான்றதே சந்தேகம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதுதான் வந்து இந்த ட்ரக்ஸ் பற்றி. பட் இதை பற்றி மக்களே நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது வந்து இப்போ நம்ம சமுதாயத்தில் எவ்வளோ இம்பேக்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. உங்களுக்கு இதை பற்றி வேறு ஏதாவது கருத்து இருந்தாலும் சொல்லுங்கள். இதை பற்றி இன்னும் அதிகமாக பேசணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. மறக்காமல் மோசரி டாக்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.